கள்ள கிறிஸ்துக்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். சாத்தான் வஞ்சகமாக சுற்றித் திரிகிறான். ஜனங்களை வஞ்சிப்பதற்காக வஞ்சகமான கிரியைகளை செய்கிறான். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து யாரை வஞ்சிக்கலாம் என்று அலைந்து திரிகிறான். ஒளி என்பது பொதுவாக நன்மைக்கு அடையாளம், இருள் தீமைக்கு அடையாளம். சாத்தானோ ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து தன்னை நல்லவன் போல காண்பிக்கிறான். நன்மை என்னும் போர்வையில் தீமை மறைந்திருக்கிறது. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். தாங்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு பேசுவதாக இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் கூறுவார்கள். ஆனால் இவர்கள் கூறுவது எதுவும் மெய்யல்ல, எல்லாமே பொய். ஜனங்களை வஞ்சிக்கிறவர்கள் சபைகளில் வேத வசனங்களை போதிக்கும் போதகர்களாக கூட இருக்கலாம். இவர்கள் சத்தியத்தை புரட்டி ஜனங்களை வஞ்சித்து விடுவார்கள். இவர்களின் உண்மையான சுபாவத்தை அடையாளம் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். தங்கள் மீது யாரும் சந்தேகப்படாதவாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு அநேகரை வஞ்சிப்பார்கள். நமது கோட்டைக்குள் வஞ்சிக்கிறவர்கள் இருக்கும்போது அது நமக்கு பேராபத்தாக இருக்கும். 1000 எதிரிகளை விட நம்மோடு கூட இருந்து நம்மை வஞ்சிக்கிற ஒருவன் மிகவும் பயங்கரமானவன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு அநேகர் வருவார்கள். நானே கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் அநேகரை வஞ்சிப்பார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உபதேசத்தை கூறிய காலத்தில் யூதர்கள் மத்தியில் மேசியாவை குறித்த பொதுவான எதிர்பார்ப்பு இருந்தது. அவர்கள் மேசியாவை குறித்து அதிகமாக பேசினார்கள். அவர் வரப்போகிறார் என்று ஆவலோடு எதிர்பார்த்தார்கள். மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆனால் மேசியாவை எதிர்பார்த்திருந்த யூத ஜனங்களோ அவரை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விட்டார்கள். ஆயினும் மேசியா என்னும் வார்த்தை யூதர்கள் மத்தியில் மிகவும் பிரபலியமாயிற்று. அந்த நாமத்தை ஒரு சிலர் தங்கள் சொந்த ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். தங்களுக்கு புகழ்ச்சி வேண்டும் என்பதற்காக தங்களையே மேசியா என்று கூறிக்கொள்கிறார்கள். தாங்களே கிறிஸ்து என்று அவர்கள் சுய விளம்பரம் செய்கிறார்கள். இவர்கள் கள்ள கிறிஸ்துக்கள். இந்த கள்ள கிறிஸ்துக்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வஞ்சனையாகவும் விறுவிறுப்பாகவும் செயல்பட்டு ஜனங்களை அவர்கள் பக்கமாக திருப்புகிறார்கள். தங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது ஜனங்கள் மெய்யாகவே கிறிஸ்துவை தேடுவார்கள். அப்போது கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்றும் அதோ அங்கே இருக்கிறார் என்றும் பலர் பலவிதமாக கூறுவார்கள். உண்மையான கிறிஸ்து தம்மை பற்றி சுய விளம்பரம் செய்ய மாட்டார். இதோ இங்கே என்றும் இதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏதுவிராது. கிறிஸ்து சர்வ வியாபகர், எல்லா இடத்திலும் இருக்கிறவர். இவர் அங்கும் எங்குமாக இருக்கிறவர் அல்ல, எங்கும் இருக்கிறவர். தம்முடைய நாமத்தை உண்மையாய் தொழுது கொள்ளுகிற ஜனங்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இவை மெய்யான அற்புதங்கள் அல்ல. மெய்யான அற்புதங்களுக்கு தெய்வீக முத்திரை இருக்கும். இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகளை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உறுதி பண்ணினார். ஆனால் இவர்களோ தங்கள் வார்த்தைகளை உறுதி பண்ணுவதற்காக அற்புதங்களை செய்யவில்லை. தங்கள் விளம்பரத்திற்காகவும் தங்கள் சுய பெருமைக்காகவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பதற்காகவும் இவர்கள் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார்கள். இவை எல்லாமே மாய்மாலம், வெளிவேஷம். கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து தங்களுடைய வஞ்சகமான நோக்கத்தை நிறைவேற்றுகிறார்கள். கூடுமானால் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறார்கள். இவர்கள் தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருப்பார்கள். ஆத்துமாக்களை வஞ்சிப்பதில் சாத்தானும் அவனுடைய கருவிகளாக பயன்படுகிறவர்களும் எப்போதும் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பலரை வஞ்சிக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பவர்கள் தேவனால் தம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆவார்கள். இவர்கள் தங்களை நிற்கிறவர்களாக எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் இவர்களோ உறுதியாக நிற்கவில்லை. ஆகையினால் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சித்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சோதனை வேளைகளில் கர்த்தருடைய கிருபை மாத்திரமே நம்மை பாதுகாக்கும். நமது சுய பலத்தில் சாத்தானோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அதுவே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும்
எப்படியாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்க வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள். ஆனால் அவர்களால் வஞ்சிக்க முடியாது. ஆயினும் கூடுமானால் எப்படியாவது வஞ்சிக்க வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி செய்வார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள். இந்த பாதுகாப்பு தேவ வல்லமையினால் உண்டாயிருக்கிறது. கள்ள கிறிஸ்துக்களாலும் கள்ள தீர்க்கதரிசிகளாலும் தேவனுடைய பாதுகாப்பை தகர்க்க முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த எச்சரிப்பின் சத்தத்தை மறுபடியுமாக கூறுகிறார். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவின் எச்சரிப்புக்கு நாம் செவி கொடுத்து மிகுந்த எச்சரிப்போடு ஜீவிக்க வேண்டும். நமது விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் வார்த்தையில் நமது விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும். அவர் எல்லா காரியங்களையும் நமக்கு முன்னதாக அறிவித்திருக்கிறார். இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார், அதோ இங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் அந்த பொய் வார்த்தைகளை நம்பக்கூடாது. ஏனெனில் என்ன சம்பவிக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து முன்னதாகவே நமக்கு அறிவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தமது பிதாவின் வலது வாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் தம்முடைய நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் கிறிஸ்துவின் ஆவிக்குரிய பிரசன்னம் இருக்கிறது. இந்த விசுவாசத்தை விட்டு நாம் விலகி போய்விடக்கூடாது. நம் மத்தியில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்காமல் அவரை வேறு எங்கும் தேடி போகக்கூடாது. நமது விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். தேவன் கூறிய எல்லா வார்த்தைகளையும் நாம் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மற்றவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை தேடி அங்கும் எங்கும் அலைந்து கொண்டிருக்க கூடாது. அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். புதிய கிறிஸ்துவையும் புதிய சுவிசேஷத்தையும் நமக்கு யாராவது அறிமுகப்படுத்தினால் அவர்களை பின்பற்றக்கூடாது. பலர் புதுமையை நாடி அங்கும் எங்கும் அலைகிறார்கள். முடிவில் தேவதூஷணம் என்னும் கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். மெய்யான கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையையும் நாம் பின்பற்றுவதில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும்.